எனக்கு என்னமோ நம்ம பெலக்லாம் அட்டாக்ல சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நடத்திருக்குமோன்னு ஒரு டவுட்டு. நான் இன்றைக்கி வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, சைனா வில் சப்போர்ட் டு பாகிஸ்தான் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அவங்க செக்யூரிட்டிக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்னடி, ஏற்கனவே நீங்கள் வந்து கொரோனா வைரஸை உள்ளார விட்டீங்க. கொரோனா வைரஸை உள்ளார விட்டு தான் எங்களோட எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தோடமே பொருளாதார ரீதியாக எல்லாருமே ஆட்டம் கண்டாங்க. இப்போ என்னடானா, நீ எங்கள் நாட்டில் வந்து எங்கள் மக்களை அவனுங்க கொண்டிருக்கானுங்க 26 பேரை. இதே உன் நாட்டில் வந்து ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு போனால் நீ சும்மா விடுவியா? அப்போ நீ தானே இதுக்கு பின்னாடி இருக்க. இவனுங்க தான் இருக்கணும். திருப்பி அந்த டெரரிஸ்டெல்லாம் யூஸ் பண்ண ஃபோன் பார்த்திங்கன்னா ஹவாவேவோட ஃபோனாமா. இந்த ஹவாவே ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்டு இல்லாமலே, அதாவது நம்ம சிம் கார்டு இல்லாமலே சேட்டலைட் மூலயமா யூஸ் பண்ணிக்கலாமாம்மா. சைனாவோட சேட்டலைட் அதுக்குன்னு தனியாக இருக்காமா ஹவாவேக்கு. அதேமாரி அவனுங்க யூஸ் பண்ண ஆப்பும் பார்த்திங்கன்னா சைனாவோட தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏன் இந்த விஷயத்தில் சைனா பின்னாடி இருந்து தூண்டி இருக்கக்கூடாதுன்னு தோணுது. நிறைய பேர் சொல்கிறீங்கள, மோடியே இப்படி வந்துட்டு ஒரு ட்ராமா ஒன்று நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. மோடி ட்ராமா நடத்தினா எதுக்குங்க சைனா சப்போர்ட் பண்ணணும்? புரியுதுங்களா? சைனா வந்து இவ்வளோ இதெல்லாம் தெளிவாலாம் எழுத வேண்டிய தேவையே இல்லையே. அப்படிலாம் பேசாதீங்க யாருமே. இங்கே பாருங்கள், எலெக்ஷனுக்கு வந்து பீகார் எலெக்ஷனுக்கு வந்து அவர் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை. நான் வந்து அவரை சப்போர்ட் பண்ணி பேசலை. பீகார் எலெக்ஷன்லாம் ஏன்னா அவங்க வந்து ப்ரைம் மினிஸ்டர். அவர் வந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டராக தான் இருக்கார். பீகார் எலெக்ஷனில் ஜெயிச்சா தான் அவங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆகணுன்ட்டுலாம் இல்லை. புரியுதுங்களா? அவங்க வந்து இப்போ ஆல்ரெடி ப்ரைம் மினிஸ்டராக தான் இருக்காங்க. சும்மா தெரியாமல் எதுவும் பேசாதீங்க. 26 உயிர் போயிடுச்சுங்க. நம்ம அதாவது அவனுங்க சும்மா வந்து அடிப்பானுங்க, நம்ம வாங்கிட்டு உட்காரணுமா? திருப்பி அடித்து ஒரு அடித்து அதுக்கப்புறம் அவன் இந்த சைடே தலை வச்சு படுக்காத மாதிரி பண்ணி விட்டுறணும். புரியுதுங்களா? இதுக்கு சப்போர்ட்டாக சைனா வந்தாலும் நம்ம மக்கள் நம்ம இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டருக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் தான் சப்போர்ட் பண்ணணும். தேவையில்லாமல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாமல் பேசுகிறீங்க. உங்களுக்கு அப்படி பாகிஸ்தானில் இருக்கிறவங்க வந்து பரிதாபமாக தெரிஞ்சாங்கன்னா, அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பரிதாபமாக இல்லையா? அப்படி உங்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கவங்களாம் பரிதாபமாக தெரிஞ்சால் நீங்கள் பாகிஸ்தான்லேயே போய் உட்காந்துருங்க, வாழுங்க, அங்கேயே போய் உட்காந்து வாழுங்க. புரியுதுங்களா? இங்கே வந்து நம்ம ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற காசு அங்கே ஒரு மாதம் ஆகும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு. ஏன் எதுக்கு தேவையில்லாமல்? அதாவது எடுத்தவங்க அதேமாரி போர் வந்துட்டு என்னடா சும்மா வாயிலே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இது வந்து ரோட்டில் போகிறவனை வந்து சட்டையை பிடிச்சி அடிக்கிற காரியம் கிடையாது. நான் வந்து இந்தியன் ஆர்மிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம வந்து அடிக்கிறோன்னா நம்ம இந்தியன் ஆர்மி எப்போவுமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறது பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் தான் பண்ணுவோம். அப்படி அது பாகிஸ்தானில் இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்தியன் ஆர்மி கரெக்டான இடத்தெல்லாம் அதாவது இன்டெலிஜென்ட்டை வச்சு கரெக்டான எந்தெந்த இடத்துல தீவிரவாதிகள் இருக்காங்களோ கரெக்டாக அந்தந்த இடத்த மட்டும் அடிப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க, இதுதான் நடக்க போகுது. மற்ற நாட்டை மாதிரி எல்லா இடத்துலையும் குண்டு போடாது. எங்கே தீவிரவாதிகள் சந்தேகப்படுற ரீதியில் ஒளிஞ்சிருக்காங்க அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு. அதாவது புல்வாமா அட்டாக்ல வந்துட்டு ஒரே இடத்துல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துனாங்க. இந்த அட்டாக்ல டோட்டல் எந்தெந்த இடத்துல அவங்க இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் மூலயமா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு டோட்டலாக அடிக்கிற போகிறாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து அவங்க சொல்கிறது இப்படி இருக்கும், இன்னும் சண்டை சும்மா வாயில் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க, புரியுதுங்களா? இந்த சைனாக்கார தாயொலி சும்மா இருக்க மாட்டான். அவன் வேறு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு வந்தான். அப்படியே அவன் சப்போர்ட்டுக்கு வந்தான்னு வைங்களேன், நம்ம ஆர்மி வந்து சும்மா விடாது. சைனா வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மக்கிட்ட அடிக்க வந்தான்னா யூஎஸ் ஆர்மி சும்மா இருக்காது. யூஎஸ் ஆர்மி எப்போண்டா ட்ரம்ப் எப்போண்டா சைனா மேலே வன்மத்தை கக்கலான்ட்டே இருக்கான். கரெக்டான நேரம் உள்ளார புந்து அடிச்சு விட்ருவான். நம்மலாம் ஒன்றும் பண்ணவே தேவையில்ல. அவன் அங்கே இறங்கிட்டான்னு தெரிஞ்சாலே இங்கே ட்ரம்ப் வந்துட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்ருவான். அவன் எப்போண்டா சான்ஸ் கிடைக்கும் சைனா மேலே போர் தொடுக்கலான்ட்டு தான் உட்காந்துட்டு இருந்தான். கொரோனா காலகட்டத்திலேருந்து கடுகடுன்னு தான் தலைவன் இருந்தான்.
ஆனால் சைனா இதில் இறங்குறதுக்கு 85% வாய்ப்பு கிடையாது. மீதி இருக்கிற அந்த 15% இறங்குனுச்சுன்னா சைனா 0வாக போயிடும். என்னோட கணிப்பு, என்னோட தனிப்பட்ட கணிப்பு. நீங்கள் அதை வந்து இது பண்ணாங்க. ஏன்னா சைனா இறங்குனுச்சுன்னா கண்டிப்பாக யூஎஸ் வந்து உள்ளார இறங்கி சைனாவை அடிச்சு தும்சம் பண்ணிடும். தும்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி 3ஆம் உலகப் போர் வெடிக்கும். 3ஆம் உலகப் போரில் யார் டாப்பில் வருவாங்கன்னா சைனா விசஸ் அமெரிக்கா விசஸ் இந்தியா, சைனா விசஸ் அமெரிக்கா அண்ட் இந்தியா. அமெரிக்கா உள்ளார வந்துச்சுன்னா நேட்டோ உள்ளார வரும். ரஷ்யா கைகட்டி வேடிக்கை பார்க்கும். அப்போ இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா டாப்பில் வரும்னு நினைக்கிறேன். இதுதான் நடக்க போகுது. ஸோ என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் நம்ம ஆளுங்க போர் பண்ண வார் நடத்துகிற மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திட்டு விட்ருவாங்க. அவங்களும் சரி அப்பா தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுன்ட்டு பாகிஸ்தான் கம்முன்னு ஆகிடும். பொதுவாக எல்லா இடத்துலையும் வந்து பொதுமக்கள் இருக்கிறது, சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்துல குண்டு போட்டால் தானே பிரச்சனை. எந்த இடத்துல தீவிரவாதிகள் இருக்காங்களோ அந்த இடத்துல போட்டுட்டா பிரச்சனையே கிடையாது யாருக்குமே. அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைடா தம்பி எனக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் வேண்டான்னா தாராளமாக உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல நடிகைகள் டான்ஸ் ஆடுறதோ இல்லை ஏதாவது ஐட்டம் சாங்கை பார்க்க போகிறதோ ஏதோ ஒன்று பார்த்துக்கோங்க. நம்மளை விட்டுருங்க. கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் கமெண்ட் பண்ணுங்கள். கெட்ட வார்த்தைகளை தவிருங்க, என்னையை திட்டுறதுக்கு மட்டும். புரியுதுங்களா? அதேமாரி